வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திரன் மேஷ ராசியில் இருக்கிறார். பரணி நட்சத்திரத்தில் இன்று முழுவதுமாக ஆல்மோஸ்ட் மேஷ ராசியில் பரணியில் சந்திரன் செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷ ராசியில் சந்திரனும் அங்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். ரிஷப ராசியில் குரு கிரகம் இருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அதிகமான கிரகங்களான இணைவு ரிஷப ராசியில் இருக்கிறது. குரு கிரகம், புதன் கிரகம், சுக்கிரன் கிரகம், சூரியன் கிரகம், இவ்வளவு கிரகங்கள் ரிஷபத்தில் இருக்கிறார்கள். அடுத்தது கன்னி ராசியில் கேத்து கிரகம் இருக்கிறார். கும்ப ராசியில் சனி கிரகம் இருக்கிறார். மீன ராசியில் ராகு தனித்து இருக்கக்கூடிய நிலையாக மாறிவிட்டது. இத்தனை நாட்களாக மேஷத்திற்குடைய செவ்வாய் மீனத்தில் ராகுவோடு இணைந்திருந்த நிலை மாறி மேஷத்துடைய செவ்வாய் ஆட்சியாக மேஷத்திற்கே வந்துவிட்டார். இப்பொழுது 12 ராசிகளுக்குடைய பலன்களை ஓரளவிற்கு சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமான நல்ல கிரக இணைவுகள், கிரக கூட்டணிகள் தனஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. பாக்யாதிபதியான குரு கிரகமும் அங்கு இணைந்திருக்கிறார். 5 சூரியன் கிரகமும் அங்கு இணைந்திருக்கிறார். மிக மிக அற்புதமான தனஸ்தானத்தில் திரிகோணாதிபதிகள் அற்புதமாக இணைவு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலை. 6 உத்தியோகஸ்தானத்திற்குடைய கிரகமும் அந்த தனஸ்தானத்தில் இருப்பது பணி கிடைக்கும், வேலையில் நினைத்த மாற்றங்கள் கிடைக்கும், நினைத்த வருமான உயர்வை அடையலாம், தனம் பெருகும், தொழில் லாபம் அதிகரிக்கும். ரொம்ப அற்புதமான வாக்கு வன்மை இவர்களுக்கு ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. முன்னர் இருந்ததை விட ஆரோக்கிய முன்னேற்றமும் இவர்களுக்கு இருக்கும். கோபத்தை தவிர்ப்பது நல்ல நிலை. வீடு வாகனங்கள் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான சூழல் இவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசி மேலேயே ஜென்ம ராசி மேலேயே இருக்கக்கூடிய அதிகமான கிரகங்கள் இவர்களுக்கு அத்தனை சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்று முக்கியமாக சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பது, முயற்சி ஸ்தானத்திற்குடைய சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பது பணி பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஆனால் விரயங்கள் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும், திடீரென்று தைரிய குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. பணிக்கான முயற்சிகள் எல்லாமே ஓரளவிற்கு வெற்றி பெறும். வெளிநாட்டு விஷயங்கள் லாபம் கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக அக்கறை ரிஷப ராசி காட்ட வேண்டும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ரிஷபத்தில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் விரயஸ்தானத்தை காட்டுவது சற்று விரயங்கள் சுப விரயங்களாக நடக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். இன்றைய சந்திரன் இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது 5 சாரத்திலும் 12 சாரத்திலும் இருப்பது குழந்தைகளுக்கான சுப விரயங்கள் ரொம்ப அற்புதமாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விரயங்களாக நடக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். குழந்தைகளுக்கு வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். மேன்மையான நிலை, பேச்சினால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும். அற்புதமான நல்ல வளர்ச்சியான நிலை அப்படின்னே சொல்லலாம். விரயங்களை தவிர்க்க நினைக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்கு 10ஆம் வீட்டுக்குடைய கிரக பலம் எல்லாமே 11ஆம் வீட்டை காட்டுவது தொழில் மூலமாக அற்புதமான மேன்மை லாபங்களை அடையக்கூடிய நல்ல நிலை. இதனால் இவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். இடமாற்றம் மூலமாக ஆதாயமும் நன்மையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். ரொம்ப நல்ல நிலை. ராசிநாதனாகிய சந்திரனே 10ஆம் வீட்டில் இருப்பது, 10ஆம் வீட்டுக்குடைய செவ்வாயும் அங்கு பலமாக ஆட்சி பெற்று நிற்பது சந்திரனுக்கு பலமாக வீடு கொடுத்த நிலை. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இவங்களுக்கு. தொழில் வளர்ச்சி, வருமான உயர்வு, வேலையில் உயர்வு. அதனால எல்லாமே குடும்பத்தில் நினைத்த விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு. அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பணியில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நிலை. இவர்களுடைய விரையாதிபதி சந்திரன் பாதகஸ்தானத்தில் இருப்பது பாக்கியமாகவும் இது இருக்கலாம். தொழில் ரீதியிலான லாபங்களும் இருக்கும். ஆனால் முக்கியமான சில நிகழ்வுகளை தொழிலில் உங்களுக்கு சில சறுக்கல்களை கொடுக்க இந்த சந்திரன் வாய்ப்பாக இருக்கும். முக்கியமாக வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களுக்கு இன்று தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது நன்மை அளிக்கும். உணவிலும் சற்று அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் சிம்மத்திற்கு. அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோடு அந்த வீட்டுக்குடைய செவ்வாயும் அங்கே இருப்பது கண்டிப்பாக அதிகமான கவனமுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. புது முயற்சிகளில் சற்று நிதானத்தை காட்ட வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம்.
துலாம் ராசிக்கு சந்திரன் நேர் 7ஆம் வீட்டில் இருப்பது, தொழில் ஸ்தானத்திற்குடைய சந்திரன் 10க்குடையவர், தன் வீட்டிற்கு 10ல் இருப்பது, வீடு கொடுத்த செவ்வாய் அங்கு ஆட்சியாக இருப்பது, ரொம்ப நல்ல தொழில் வளர்ச்சி, வேலை கிடைக்கும், வேலையில் வளர்ச்சி, மாற்றங்கள், ரொம்ப நல்ல ஒரு திடீர் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இவங்களுடைய பணியில் அதிக கவனத்தை இன்று காட்ட வேண்டும். பாதகாதிபதியான சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பது, இவங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டுக்குடையவராகவும் இருந்து 6லே ஆட்சி பெறுவது, ஓவர் கான்பிடன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். முக்கியமாக பணியிடத்தில் இந்த பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்வது ஒரு முன்ஜாகிரதையான நிலையாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் விருச்சிக ராசியும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம், பணிச்சுமை அதிகமாக இருக்கும், ஓய்வெடுப்பதில் அக்கறை தேவை. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று அஷ்டமாதிபதி சந்திரன் பஞ்சமஸ்தானம் புத்திஸ்தானத்தில் இருப்பது, ஓவர் திங்கிங்கை கண்டிப்பாக தவிர்ப்பது நன்மை அளிக்கும். வேலை பற்றிய எண்ணங்கள், சில சமயங்களில் குழந்தைகளை பற்றிய கவலைகள், கடன்களை பற்றிய சில குழப்பங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். தனுசு ராசிக்கு இதெல்லாமே இன்றைய ஒரு நாள் பலனாக இருப்பதனால் ஓரளவிற்கு இன்று மட்டும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். ஆனால் பணியில் நல்ல வளர்ச்சி, தொடர்ந்து வருமானத்தில் நல்ல ஒரு சீரான ஒரு நிலையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இன்று சந்திரன் சுகஸ்தானத்தில் இருப்பது, பாதகாதிபதியான செவ்வாயுடைய வீடு, அந்த பாதகாதிபதி செவ்வாய் அங்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது கண்டிப்பாக சற்று ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிம்டமேட்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்தாமல் ஓரளவிற்கு அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும். வாழ்க்கை துணையுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மேன்மை அளிக்கும். குழந்தைகளிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு புது முயற்சியை கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. அப்படி செய்ய வேண்டிய நிலை இருந்தால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்ல நிலை. 3ஆம் வீட்டிற்குடைய சந்திரன் 3ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது கண்டிப்பாக சாரம் கொடுத்த கிரகங்கள். பாதகாதிபதியான சுக்கிரனோடு தொடர்பாக இருப்பது, ஆரோக்கியத்தில் அதிக அலட்சியம் இல்லாமல் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம், தொழில் முயற்சிகளிலும் மிக மிக அதிக ஜாகிரதையாக இருப்பது கும்பராசிக்கு இன்று ரொம்ப அதிக தேவைப்படக்கூடிய பலனாக இருக்கிறது. வெளிநாட்டு விஷயங்களில் முக்கியமாக அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நாள். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று வாக்கு வன்மையால் லாபம், நினைத்த காரியங்களை ஜெயித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நிலை, ஆதாயம், தைரியம் அதிகரிக்கும். எல்லாமே நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை காட்ட வேண்டியது முக்கியமான ஒரு பலன். நன்றி நண்பர்களே. இதுதான் இன்றைய ராசி பலன். 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.